தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியிலிருந்து நான் நேரடியாக பல காட்சிகளை பார்க்க முடிந்தது, பல செய்திகளை கேட்க முடிந்தது, பல விஷயங்களை என்னால் நேரடியாகவே அறிந்து கொள்ள முடிந்தது. ஈரோடு கிழக்கு என்பது இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் பார்வையாளர்கள் அத்தனை பேருடைய பார்வையும் குவிந்துள்ள இடம். சீமான் வெற்றி பெறுவாரா, அல்லது சீமானுக்கு பழைய வாக்கு கிடைக்குமா, அல்லது புது வாக்கு கிடைக்குமா, அதிமுக வாக்கு 45,000 வாக்கை சீமான் வாங்கி விடுவாரா, இல்லை திமுக அதிருப்தி வாக்கு வாங்கி விடுவாரா, இப்படி பல கேள்விகளுக்கு விடை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவு வெளியிடுகிற பொழுது வந்து சேரும். ஆனால் நாம் இப்போ பார்த்த காட்சி என்பது பெரியாரை மிக கேவலமாக உணர்ச்சி வசப்பட்டால், உணர்ச்சி வயப்பட்டால் தாயோடும் சகோதரியோடும் நீ உடலுறவு கொள்ளலாம் என்று பச்சையாக சொன்னார் தந்தை பெரியார் என்று இந்த சங்கி சீமான் இதை பதிவு செய்கிறார். தமிழ்நாடு அரசியல் பரபரப்பு பற்றி கொண்டது. தமிழ்நாடு அரசியலை தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது இந்த அறிக்கை. இதற்கு பின்னால் ஒரு 50 ஆண்டு காலமாக பெரியாரையும் திராவிட இயக்கங்களையும் விமர்சிக்க முடியாமல், விமர்சித்தால் நீங்கள் பின்விளைவு பயங்கரமாக இருக்கும் என்று பயந்து கொண்டிருந்த சங்கி கூட்டம் இந்த சீமானை விலைக்கு பேசி இதை கொளுத்தி போட்ட பிறகு திமுகவிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, திகாவிடமிருந்து எந்த முக்கல் முனங்களும் இல்லை. ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணி 2 பேருக்கும் உண்மையாகவே உணர்ச்சி, உடம்பில் கொஞ்சம் உப்பு உரைப்பு ஓடுகிறது. இப்படி ஓடிய பிறகு சீமான் வீடு முற்றுகையிடப்படுகிறது. சீமான் வீடு முற்றுகையிடப்பட்ட பொழுது ஒரு 200-300 தோழர்கள் தான் வந்து சேர்ந்தார்கள். அதில் ஈரோட்டிலிருந்து கொங்கு தமிழ் புலிகள் இயக்கம் விஸ்வநாதன் அனுப்பிய ஆளை ஒரு 100 பேர். அப்போது மொத்தம் வந்த 300 பேரில் அவர் அனுப்பிய ஈரோடு கோயமுத்தூரிலிருந்து வந்த ஆட்கள் எண்ணிக்கையே 100-200 தாண்டும். இதில் ஒரு யூடியூப்காரன் காமிக்கிறான், நாங்கள் எதுக்கு வந்தோம் தெரியல, எங்களுக்கு காசு கொடுத்து பிடிச்சிட்டு வந்தாங்க. பெரியாரை காப்பாற்றுவதற்கு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய நிலைமையில் இருக்குது. சரி, வீரமணி என்ன செஞ்சார்னு பார்த்தா, அந்த வீரமணியுடைய விடுதலை பத்திரிகையில் சீமான் வீடு முற்றுகையிட்ட செய்தியை வரவே இல்லை. இருட்டடிப்பு செய்யப்பட்டது. பெரியாரை பேசினார் சீமான் என்று கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் ஒரு 200-300 பேர் வீட்டை முற்றுகையிட்ட செய்தியை விடுதலை பத்திரிகை இருட்டடிப்பு செய்கிறது. பெரியாரை யார் காப்பாற்றுவான்? இப்போது பெரியார் தொண்டர்கள் என்று சொல்லுகிற அத்தனை பேருமே திமுகவினுடைய சங்கிகள், யாரும் பெரியாரிஸ்டுகள் கிடையாது. இப்போது பெரியார் போராட்ட குணம் உள்ள ஒரு தலைவர். இப்போது பெரியார் இயக்கங்கள் திமுகவின் பினாமி இயக்கங்கள். இன்னொரு பக்கம் திராவிட இயக்கங்கள், அது திமுக அதிமுக பெரியாருக்கு சம்பந்தமே இல்லை. திமுக பெரியாரை அண்ணா கருணாநிதி 2 பேரையுமே ஒழித்து முடித்து விட்டார்கள். அதனால் பெரியாரை யார் பேசினாலும் திமுக காரனுக்கு கவலை இல்லை. இப்போ ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணி 2 பேருக்குமே ஏன் கோபம் வருதுன்னா, இவர்களும் கேட்கவில்லை என்றால் இவர்களும் திராவிட கழகம் பெரியார் இயக்கம் என்ற அடையாளம் அழிக்கப்படும். நல்ல மனிதர்கள் கோவை ராமகிருஷ்ணனும் நீங்கள் கொளத்தூர் மணியும், அதில் மாற்று கருத்தே இல்லை. புலிகளுக்கு 2009 வரை நீங்கள் பின்தளத்திலிருந்து மிகப்பெரிய உதவியை செய்து கொண்டிருந்தவர் கொளத்தூர் மணி. ஆனால் இந்த கொளத்தூர் மணி சீமானை அறிமுகப்படுத்தியவர் தான் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்கக்கூடியவர். அவரால் முடித்து வைக்க முடியும். ஆனால் திமுக தலைமை கட்டளை எடுக்கிறது, தயவுசெய்து செஞ்சிடாதீங்க முத்துசாமி வழியா. ஏன்
தேர்தல் நின்று போய்விடும், தேர்தல் நடக்காது, திமுக ஜெயிக்காது. மேலிருந்து பதறுகிறார்கள். ஒரு 10 திமுக தொண்டை பெரியார் எதிர்ப்புக்கு கலந்திருக்கானா? இல்லை. அத்தனை பேரும் குளத்தூர் மணியினுடைய பெரியார் தொண்டர்கள். இந்த பெரியார் தொண்டை உணர்ச்சி வசப்படுகிறான். உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஏடாகூடமாக ஆகிவிட்டால் அது ஒரு பெரிய ஒரு வன்முறை கலாச்சாரமாக மாறிவிடும். அதை தயவுசெய்து செய்து விடாதீர்கள் என்று திமுக தலைமை கெஞ்சுகிறது. இந்த ஒரு 500 பேர் மொத்தமாக தமிழ்நாட்டில் சேர்த்த முடியும் அவர்களால். அவ்வளோ அதுதான். பெரியார் இயக்கம் நீர்த்து போய்விட்டது. எப்படி நீர்த்து போச்சுன்னா, பெரியார் இயக்கம் பூரா திமுகவை தூக்கி பிடிக்கிற இயக்கமாக மாறி போய்விட்டது. திமுகவை தூக்கி பிடிக்கிற இயக்கமாக இருந்தால் எப்படி பூசா தொண்டை வருவான்? அது காரதம் பண்ணுறார் பாருங்க. திமுக எதையுமே கண்டுகொள்வதே இல்லை. திமுகவை பொறுத்தவரை பெரியார் தொண்டர்கள், பெரியார் இயக்கங்கள் என்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து வெளியேறிவிட்டது. ஆகையால் திமுகவை பொறுத்தவரை திமுக இந்த பெரியார் இயக்கத்துக்குள்ளேயே வரல. வேறு யார் வந்தானா இந்த பெரியாரிய உணர்வாளர்கள். இவர்கள் வந்த பிறகு அவர்களும் திமுகவினர் என்று தெரிந்து கொண்ட பிறகு புது இளைஞர்கள் வரல. புது இளைஞர்கள் ஏன் இந்த பெரியார் இயக்கங்களை நோக்கி நகரலைன்னா, இங்கே தீகா வீரமணியும் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் அத்தனை பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால், திமுகவை வெற்றி பெறுவதற்காக கருப்புஞ்சப்பு வேட்டி கட்டாத தீகா தொண்டர்கள். அவன் கருப்புஞ்சவப்பு கரை போட்டு வேட்டி கட்டியிருக்கான். இவர்கள் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டாத தீகாவினர் என்று சொல்லப்படுகிற திமுக தொண்டர்கள். இப்போ இது எப்படி இந்த இயக்கம் வளரும்? பெரிய தியாகி தான் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், குறைச்சே மதிப்பிட முடியாது. இவர்களுடைய அந்த இயக்கம் வளராமல் போனதற்கு திமுக தான் காரணம். திமுகவை எதிர்க்காதான் காரணம். திமுகவை எதிர்த்திருந்தால் இந்த 200-300 தொண்டை 20,000-30,000 தொண்டனாக மாறியிருப்பான். ஏன் மாறலைன்னா, ஒரு கருத்தரங்கு நடக்குது. திமுகவே காசு கொடுத்து அனுப்புது ஒரு 4 பேச்சாளர்களை. இந்த 4 பேச்சாளர்களும் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக இவர்கள் அந்த கருத்தரங்கை நடத்துகிறார்கள். இந்த கருத்தரங்கு என்பது அது திமுக கருத்தரங்கை போல தான் இருக்குது. தீகா கருத்தரங்கல்ல, பெரியாரிய உணர்வாளர்கள் கருத்தரங்கல்ல. அந்த கருத்தரங்கு நீங்கள் திருச்சி சிவா வந்திருந்தால் எப்படி இருக்கும், இல்லை 2G ராஜா வந்திருந்தால் எப்படி இருக்கும் கருத்தரங்கம்? அதே கருத்தரங்கம் தான், அதே கொள்ள கோஷ்டி தான், அதே பீட்டு புள்ளிய மணல் திருடுற கும்பல் தான். இதை கருப்பு சட்டை கருத்தரங்கன்னு பேர் வச்சுக்கிறாங்க. கருப்பு சட்டை கருத்தரங்கம் திமுகவினுடைய மணல் கடத்தல், கனிம வள திருட்டு, சாராய வியாபாரம், டாஸ்மார்க்கு கொள்ளை, பாலியல் பிரச்சனை, யார் இந்த சார், இத்தனையும் ஆதரிக்கிற கூட்டம் இந்த கருத்தரங்கு நடத்துகிற கூட்டம். இவர்கள் இப்படி எத்தனை கருத்தரங்கு நடத்தினாலும் 40 வருஷம் முடி பார்த்தேன், அதே ஆள் தான் வர்றான். நான் அத்தனை பேரையும் பார்த்தேன், புது ஆளே வரல. ஏன் புது ஆள் வரலினா, திமுக தான் திமுகவை எதிர்த்ததனால் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனார். அதற்கு பிறகு நீங்கள் வைகோ ஒரு அரசியல் கட்சி தலைவரானார். விஜயகாந்த் தலைவரானார். விஜய் தலைவரானார். இப்போ சீமான் தலைவராக இருக்கார். இத்தனை பேரை தலைவராக்குறது யாருன்னா திமுக தான். திமுக ஊழலை பிடிக்காத இளைஞர்கள் பூரா அந்த கட்சியில் போகிறான். 8% சீமானுக்கு, விஜய்க்கு 8%, வைகோவுக்கு 3%, விஜயகாந்துக்கு 14%. இப்படி சதவீதங்கள் எங்கேருந்து வருதுன்னா, திமுகவை பிடிக்காத திமுக தொண்டன் தான் சீமாங்கிட்ட வர்றான், விஜய்கிட்ட வர்றான், விஜயகாந்த்கிட்ட வந்தான், எம்ஜிஆர்கிட்ட வந்தான், ஜெயலலிதாட்ட வந்தான். அத்தனை பேர்கிட்ட ஓட்டு வங்கி யாருன்னு கேட்டால் திமுக எதிர்ப்பாளர்கள் தான். இதை தூக்கி பிடிப்பது, இப்போ வீரமணி சொத்தை காப்பாற்றணும்,
குளத்தூர் மணிக்கு கோவை ராமச்சந்திரன் எதை காப்பாற்றணும்? கட்சியை காப்பாற்றணும். திமுகவை காப்பாற்றினா தான் கட்சி அழிஞ்சு போகணும் தெரியுமே. அப்புறம் எதற்காக திமுகவை தூக்கி பிடிக்கிறார்கள்? திமுகவை தூக்கி பிடிப்பதன் மூலம் நாங்களும் திராவிடர் இயக்கம், நாங்களும் பெரியார் தொண்டன் என்று தங்களை கருப்பு சட்டைக்கு அடையாளம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா திமுகவிலிருந்து கிடைக்குது. லஞ்சம், ஊழல், கருணாநிதி ஜெயிலு, திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் சிபிஐ வழக்கு, திகார் ஜெயிலில் இதாயா பெரியார் தொண்டன் சொல்லி கொடுத்தான்? அத்தனையும் ஊழல், அத்தனையும் லஞ்சம், வெட்டாத கிணறு, போடாத ரோடு, ஆற்றுல மணலே இல்லை, களிமண் தான் இருக்குது. அப்போது இவ்வளவு ஊழல் செய்கிற அந்த கட்சிகளை ஏன் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் தூக்கி பிடிக்கிறாங்க? வேறு வழி இல்லை. அடுத்த ஆப்ஷன் ஆர்எஸ்எஸ் போய் சேர்ந்துக்க வேண்டியதானே அடுத்த ஆப்ஷன். எனக்கு ஆர்எஸ்எஸ் திமுகவும் வேறு வேறு கட்சியாக, வேறு வேறு இயக்கமாக, பிஜேபியோடு கூட்டணி இருந்த கட்சி தானே திமுக. 99 to 2004 பிஜேபி அமைச்சரவையில் முரசொலி மாறன் அமைச்சராக இருந்தாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? கொள்கை இல்லாத உங்களை ஏன் கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி தாங்கி பிடிக்கிறார்கள்? திமுகவே பணம் கொடுத்து பல வேட்பாளர்களை களமிறக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் திராவிட பெரியாரிய சிந்தனையா? பெரியாரை கொச்சைப்படுத்தி விட்டான் என்று கோபப்படுகிற பெரியாரியல் தொண்டர்களை நான் தனியாக பிரிச்சுக்கிறேன். இந்த பக்கம் திமுக தொண்டன், திமுக தொண்டன் திராவிட இயக்கத்துக்கு பெரியாருக்கு தொடர்பே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி தான். பெரியார் அவனுக்கு தெரியாது. பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர்களை திமுக பின்னாடி இருந்து ஒழிச்சுக்கிறான். அதனால் இந்த ஈரோடு கிழக்கு சீமான் மிகப்பெரிய வெற்றி பெற போகிறான். அப்படி போனால் 10,841 ஓட்டுக்கு மேலே 50 ஓட்டு வாங்கினாலும் சீமான் மாறுதட்டி கொள்ளுவான். சீமானுக்கு அடையாளமே இல்லை. என்ன அடையாளம்? திமுகவை எதிர்த்தால் தனக்கு ஒரு மாபெரும் வாக்கு வங்கி வரும். இதுதான் அவனுக்கு அடையாளம். அப்போது திமுக தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளுமானா, தவறுகளின் கூட்டம்தான் திமுக, தவறுகளின் தலைவன் தான் கருணாநிதி, தவறுகளே மொத்தமாக ஸ்டாலின். சீமானை பார்த்து பயந்துட்டு இருக்கிற ஸ்டாலின் எதுக்கு 1 கோடி தொண்டன்? தேவையே இல்லையே. 35 லட்சம் தொண்டன் சீமான்கிட்ட போயிருக்கான்னா, திராவிட இயக்கம் எத்தனை ஆண்டு காலம் எத்தனை தமிழன் உயிரை விட்டுருக்கான், எத்தனை தியாகம் பண்ணியிருக்கான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இப்போது உதயநிதி எதிர்காலத்தில் விஜயை சமாளிப்பாரா, சீமானை சமாளிப்பாரா, இப்படி ஒரு பெரிய கேள்வி நிற்கிறது திமுக மத்தியில். இப்போ அடுத்து ஒன்றுமே தெரியாத ஒரு புள்ள வந்துட்டார். அவர் தான் இன்பநிதி. கலெக்டர் செல்ட் அடிக்கிறான், அமைச்சராக இருந்துச்சு நிற்கிறான். ஆட்சி போனால் கேட்கறக்கு ஆள் இல்லை. ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, உங்களுக்கு இத்தனை அதிகாரங்களை கைகட்டி நிற்கிது. ஆனால் ஆட்சி அதிகாரமெல்லாம் மாறி போன பிறகு உதயநிதி, இன்பநிதி, எந்த நிதியும் சீந்துவதற்கு ஆள் இருக்காது. ஆக இதை திராவிட இயக்கங்கள், பெரியாரை பால்படுத்திய இந்த திராவிட இயக்கங்கள், சீமானெலாம் பால்படுத்தலை, கடைசியே குச்சி எடுத்து அடிக்கிறான். பெரியார் ஒரு பிம்பம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த பிம்பத்தை சீந்தினால் அது பின்விளைவு மோசமாக இருக்குங்கிற அச்சம் யாருக்கும் இல்லை. அம்பேத்கரை பேச முடியாது, எம்ஜிஆரை பேச முடியாது. 2 பேரும் பேசினா சீமா நீங்கள் காவிரி ஆற்றுல பூம்புகார் கடலில் கலக்கிற இடம் வரைக்கும் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் பெரியாரை எதை பேசினாலும் இங்கே கேட்குறக்கு ஆள் இல்லை. காரணம், பெரியாரால் பலன் பெற்ற இந்த நபர்கள் பெரியாரை பற்றி கவலையே இல்லாமல் 200-300 பேர் தான் கடைசி மிஞ்சி நிற்கிறான். இந்த 200-300 பேரும் மீண்டும் திமுகவை தூக்கி சுமப்பதன் மூலம் 200 பேர் 20 பேர் ஆயிடுவோம். இதுதான் வரலாற்றில் நடக்கும். வரலாறு பல வரலாற்று பக்கங்களை கிழித்தெறிந்திருக்கிறது. பல பேர் காணாமல் போயிட்டான். காமராஜ் என்ன ஆனாரே தெரியல. கடைசியாக காமராஜை நாடார் சங்கம் தான் காப்பாற்றிட்டு இருக்கான். காங்கிரஸே அழிச்சிருச்சு. காமராஜை அழித்தது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் உடைந்த பிறகு சிண்டிகேட் இந்திரா காந்தி தலைமையில் ஒரு காங்கிரஸ், காமராஜ் தலைமையில் ஒரு காங்கிரஸ். கடைசியாக ஒரு கல்லூரி மாணவன்கிட்ட காமராஜ் தோற்று போய் விருதுநகரில் அடையாளம் இழந்து சொந்த சாதியில் ஓடி ஒழிச்சுக்கிறார். காமராஜ் விமர்சனம் செய்வதாக அல்ல,
காமராஜே நாகர்கோவிலில் போய் நாடார் சமூகத்தில் இந்தியா முழுக்கும் தலைவனாக இருந்த காமராஜுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் கடைசியில் நாகர்கோவிலில் அப்புச்சின்னு அந்த நாடார் சமூகம் தான் அவருக்கு வாக்களித்து கர்ம வீர காமராஜை நாடாராக மாற்றி விட்டார்கள். காமராஜ் படம் வச்சுருக்கான் எல்லோரும். காமராஜ காங்கிரஸ் தலைவராக பார்க்கப்படுகிறார். ஆனால் காமராஜ் கடைசியாக ஜெயித்தது நாகர்கோயிலில் நாடார் தலைவராக தான் காமராஜ் ஜெயித்தார். அதே நிலைமை தந்தை பெரியாருக்கு. தந்தை பெரியாரை பொறுத்தவரை வீரமணி மறந்து விட்டார். விடுதலை பத்திரிகையில் சீமான் வீடு முற்றுகை செய்தி ஒரு வரி கூட வரல. அதற்கு அடுத்து என்ன நடந்ததுன்னா, கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, மிஞ்சி இருக்கக்கூடிய யூடியூப் புருட்டஸ், இந்த நபர்கள் நடுத்தர கருத்தரங்கம், அதே 200 பேர் வர்றான். இந்த 200 பேர் தான் நிரந்தர பெரியாரியல் உணர்வாளர்கள், பெரியார் தொண்டர்கள். 200 பேர் தான் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க. இந்த 200 பேர் சாதாரண ஒரு ஜாதி கட்சியில் 20,000 பேர் இருக்கான். சாதாரண ஒரு மதவாத கட்சியில் 20,000 பேர் இருக்கான். ஆனால் பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கி 200 பேரை சுருங்கி போயிட்டான். என்ன காரணம்னா, ஒரே விஷயம், திமுகவை தூக்கி பிடிப்பதன் மூலம் திராவிட இயக்கம் அழிந்து கழுத தேஞ்சு கட்டெரும்பாகி இந்த வரக்கூடிய இன்னும் 10-20 வருஷத்தில் இளைஞர்கள் பெரியார் என்கின்ற ஒரு இயக்கத்தை, ஒரு மனிதனை, ஒரு சிலையை நீங்கள் இல்லாமல் போய்விடக்கூடிய அபாயம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அம்பேத்கருடைய சிலையை நீங்கள் கண்ணாடியால், அதாவது ஃபைபர் கிளாஸ், வெளியே தெரியாத ஃபைபர் கிளாஸ், சிந்தனை செல்வனுக்கு 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறாங்க. பெரியார் சிலையை பாதுகாப்பதற்கு யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க? ராமகிருஷ்ணனுக்கா, குளத்தூர் மணிக்கா? 100 கோடி ரூபா, அது 25 கோடி ரூபா கமிஷன் கிடைக்கும், இல்லை 50 கோடி ரூபா கமிஷன் கிடைக்கும். அப்போது கமிஷன் வாங்குவதற்கு கூட தந்தை பெரியாருடைய சிலைக்கு தகுதி இல்லையே என்கின்ற வேதனை தான் மிஞ்சுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.